அடுத்தது மீனராசி. மீனராசி ராசிகள்லே கடைசி குழந்தை, செல்ல குழந்தை. எப்பவுமே பெரிய பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து கடந்த இந்த 2025 கடுமையான அலைச்சல், கடுமையான சோதனைகள் இருந்திருக்கும். ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காம இருந்திருக்கும். ஒரே வெறுத்து போயிருப்பீங்க. என்னடா இப்படி இருக்கே அப்படின்ட்டு. ஆனா கையில ஏதோ செலவுக்கு பணம் வந்துரும். இல்ல கடனாவது கிடைச்சிரும். ஒரு சிலர் கடன மேல மேல வாங்கி வச்சிருப்பாங்க. எல்லாமே இனி வரக்கூடிய இந்த ஒரு 8 மாசத்துக்கு ஒரு ஒரு கரெக்ட்டா ஒரு ஸ்டேஜ்ல வந்து செட்டில் ஆகும். இனி இது சரியாயிடும். இனிமே பிரச்சனை இல்லைங்கிற மாரி ஒரு தைரியம் வந்துரும். திருமண வாய்ப்புகள் கண்டிப்பா வருங்க. அது முக்கியமா வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல மேக்ஸிமம் இந்த ராசிக்காரங்கள தடங்கலானவங்களுக்கு நடந்துரும். நியாயமான தடங்கள் இருந்தா, ஏதோ வேலை இல்ல அப்படின்னு தான் வேணா இழுக்கலாம் தவிர, மத்தபடி நல்லா இருக்க ஜாதகங்கள் மேக்ஸிமம் முடிஞ்சிரும். இந்த தள்ளி போக வாய்ப்பே இல்ல. பதவி உயர்வு. அதாவது நீங்க வந்து 3வது இடத்துல இருப்பீங்க. நம்மளுக்கு ஏதாவது சான்ஸ் வருமா முதல் இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனுக்கு மேல வந்துரும். இந்த ரிட்டயர்மெண்ட்ல வந்து ஒரு கேள்விக்குறி இருந்தவங்களுக்கு ஈஸியா சுலபமா அது சால்வ் ஆயி ரிட்டயர்மெண்ட் கிடைச்சு செட்டில்மெண்ட் வந்துரும். அதனால ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்லை. காணாம போன ஒரு பொருள் வந்து எதிர்பாராத விதமா கிடைச்சு மிகப்பெரிய மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும். காணாமல் போன உறவு, நண்பர்கள் வகையில நல்ல ஒரு உறவு உண்டாகும். மனதில வந்து ஒரு இனிமை நிலவும். எதிர்பாராத திடீர் தனயோகங்கள் உடனே லாட்டரி சீட்டு அது மாதிரிலாம் வாங்கி போயிடாதீங்க, இறங்கிடாதீங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ராடே ட்ரேடிங் கண்டிப்பா பண்ணாதீங்க. எந்த ராசிக்காரனும் பண்ணக்கூடாது. குறிப்பா நீங்க பண்ணி இந்த பணத்தை இழந்துடாதீங்க. மற்றபடி உங்களுக்கு சப்போர்ட்டிவானதான். ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிவயிறு சம்மந்தமாகவும், இருதய சம்மந்தமா, லிவர் சம்மந்தமான தொல்லைகளை கொடுக்கும். கெட்ட பழக்கங்கள் இருந்தால் தற்காலிகமாக கண்டிப்பாக நிறுத்திடுங்க அதை. ஏன்னா தற்காலிகமான வார்த்தைன்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். மற்றபடி விட்டுறது தான் நல்லது. யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசுகிறதும், வார்த்தைகளை கவனமாக விடுறதும், நீங்கள் வேடிக்கையாக எனக்கு சொன்ன விஷயம் அவங்கள மெரிஸாக இரிட்டேட் பண்ணி உங்களை ஜென்ம பகையாக நினைப்பாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க.